ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். இந்த வீடியோவில் ஏப்ரல் செகண்ட் வீக்குக்கு என்ன ஒரு ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடுக்காக அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் என்ன ஸ்டாக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி டார்கெட் ஹிட்டான ஸ்டாக்கை நான் வந்து சொல்லும்போது அதில் என்ன லாஜிக்காக நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ரீகால் பண்ணக்கூடியது. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டார்கெட் ஹிட்டான ஸ்டாக்கை வந்து நான் கொடுக்கும்போது ஒரு சில பாயிண்ட் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து நான் ப்ரியாரிட்டி குரூப்பில் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக பேட்டர்னோட வியூ வந்து நான் கொடுத்துருந்தது வந்து இது கிடையாது. இதில் மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரு 25% வந்து நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. பட் ஆனால் நான் கொடுத்துருந்த பேட்டர்ன் வியூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் நம்மளோட ஹோல்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 156 டேஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தோட ஹோல்டிங் இது. ஸ்விங் ட்ரேடுக்காக நம்ம எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட இது ஒரு பொசிஷனல் ட்ரேட் கவுண்ட்டுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கில் எடுத்திருந்த வியூ என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு பேரலல் சேனல் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். அரௌண்ட் ரூ. 1320 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருந்தது. நம்ம எதிர்பார்த்திருந்த டார்கெட் ரூ. 1645, ஒரு 25% பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாடா கம்யூனிகேஷன் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வியூ தான். அப் சைடில் ரெசிஸ்டன்ட் கிளியராக இருக்குது. பட் ஆனால் இந்த பேட்டர்ன் டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் லைன் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு மைனர் கன்சாலிடேஷன் வியூ வந்து ப்ராப்பராக இருந்ததுனால இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு மைனர் டார்கெட் தான், ஒரு 13.5%, ரூ. 1807 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். டார்கெட் வந்து எய்ம் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூ. 2061. இந்த ரூ. 2061 இந்த டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹை எல்லாமே நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மேட்ச் ஆகுது. ஸோ பர்ஃபெக்டாக இது வரைக்கும் ஒரு 2 ஹை கிரியேட் பண்ணது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம மேக் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ப்ராப்பராக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தது. ஸோ நம்மளோட டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மட்டுமே, அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த ஒரு 13.5% எய்ம் பண்ணது பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிக்ரேல் லிமிடெடு. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தது கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நான் மேக் பண்ணது அந்த டார்கெட் எக்ஸிட் ஆகும்போது. ஸோ என்னோட பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான், இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அப்சைடில் ரெசிஸ்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 முறை ஆக்ட் ஆயிருந்தது. 4th டைம் பிரேக் அவுட்டு. ஸோ அந்த ரீசனுக்காக என்ட்ரி எடுத்திருந்தது. மார்க்கெட் இன் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்ச் கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்தே மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு அப்பு டவுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்ருக்கு. ஒரு சைட்வே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் எல்லாமே மார்க்கெட் விழுந்தப்போ கூட நம்ம வந்து ப்ராப்பராக அதை, ஏன்னா நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சாலுமே நம்ம எக்ஸிட் வந்து இது கொடுக்கல. சம்திங் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் இந்த மார்ச் 13ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து 12ஆம் தேதியே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் அந்த சார்ட் வந்து நான் கிளியராக போட்டிருப்பேன். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்க்கு உண்டான சார்ட்டு நெக்ஸ்ட் லெவல் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருந்தோம் முன்னாடியே. கரெக்ஷன், அதாவது அந்த மார்க்கெட் கீழே டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம். இங்கேருந்து ஃபால் ஆனது அப்படின்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதற்கொண்டு அது ஓல்டு சார்ட்டில் நீங்கள் ஜென்ரல் குரூப்பில் செக் பண்ணி பார்த்தாலே இருக்கும். ஸோ அந்த டைமில் இது கீழே விழுந்தப்பமே கூட நமக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து ப்ராப்பர் சப்போர்ட் லைன் இருந்ததுனால இந்த ஸ்டாக் எதுவுமே நம்ம க்ளோஸ் பண்ணல. நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருக்கிறதே கூட எஸ்எல் ப்ரைஸ்க்கு கீழே வந்திருந்தது. பட் ஆனால் எதுவுமே நம்ம எக்ஸிட் கொடுக்கல. ரொம்ப ரேராக 1 or 2 மட்டும் கொடுத்துருந்தோம். மோஸ்ட்லி வேறு எந்த ஸ்டாக்குமே நம்ம கொடுக்கல. ஸோ இதில் எதிர்பார்த்திருந்த டார்கெட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48%. என்ட்ரி ஜோன் வந்து நமக்கு 1121 வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்மளோட டார்கெட் வந்து இதில் ஒரு 3 டார்கெட் எய்ம் பண்ணியிருந்தது. 1200, 1380, 1660 அப்படிங்கிற ஒரு 3 டார்கெட்டு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2வது டார்கெட்லேயே கட் பண்ணிட்டோம். 2வது டார்கெட்டில் கட் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்விங் ஹையே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்துடும். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் வந்துடும். ஸோ இந்த 2 இதுவும் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவியூஸ் வந்து இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ இதை நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட்டு சப்ளை இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். அதாவது சப்ளை டிமாண்ட் இதை பற்றின பேட்டர்ன் எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் வந்து ஒரு கிளியரான ஒரு சப்போர்ட் ஜோனை ஆக்ட் ஆகிட்டு இருந்தது.
ஸோ இப்போ சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணது அப்படின்னா ஆஃப்டர் தட் மார்க்கெட் வரும்போது இதை வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு கீழாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22%, 21.93%. ஸோ இந்த இடத்துலயே நம்ம வந்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே நான் வந்து கொடுத்துருந்தேன் ப்ரியாரிட்டி குரூப்பில் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் நம்ம எப்போ கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முத்தூட் ஃபினான்ஸு, டாடா கம்யூனிகேஷன், எபிக்ரல் லிமிடெட். ஸோ T3 ஸ்விங் ட்ரேட் இது வந்து நம்மளோட ப்ரியாரிட்டி குரூப்பு, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் நான் கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 30. முத்தூட் ஃபினான்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தோட ஹோல்டிங் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம், ஒரு 25%. ஸோ நம்ம கொடுத்துருந்த சார்ட்டோட வியூ வந்து இதுதான். முத்தூட் ஃபினான்ஸு எந்த இடத்துல என்ட்ரி, டார்கெட் இது எல்லா விஷயத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாடா கம்யூனிகேஷன் நம்ம கொடுத்துருந்தது பிப்ரவரி 18 நம்ம கொடுத்துருந்தது, சண்டே டைம் வீக்கெண்டில் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ டாடா கம்யூனிகேஷன் ப்ராப்பராக அந்த பேட்டர்ன் வந்து நான் அது சார்ட்டு நான் காட்டும்போது கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்த சார்ட்டு. 1812ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் என்ட்ரி, 2050ங்கிறது டார்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு 13.5% வந்து இதில் டார்கெட் ஹிட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிக்ரல் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்தது இந்த இடம் பிப்ரவரி 20 கொடுத்துருந்தது 1124. ஸோ இதில் தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 3 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இந்த 1380 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், 22%. ஸோ இந்த ஸ்டாக் தான் வந்து இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு வெளியில் எக்ஸிட் நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஏப்ரல் செகண்ட் வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸோ இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைசஸ் கொண்டு போயிடுறேன். எப்பயுமே ஒரு சார்ட்டு நம்ம ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 லாஜிக் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம நிறைய வீடியோவில் இது பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் ஜோன் வரும்போது எல்லாமே ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. அரௌண்டு ஒரு 680லேருந்து 693 இந்த ஜோன் 680 டு 700 இந்த ப்ரைஸ் ஜோன் வரும்போது எல்லாமே மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகுது. ஸோ ப்ரியராக இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த ஜோன் வந்துட்டு சப்போர்ட் எடுத்தப்போ க்ரியேட் ஆன ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னா 970 வரைக்கும் போனது, ஒரு 37%. நெக்ஸ்ட்டு இதே ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்தது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கு ஒரு 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அகைன் இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்பயும் இது மாதிரியான ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பாயிண்ட் 1, அதாவது இந்த ஜோன் வரும்போது எல்லாமே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கான பாயிண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நான் ஓப்பன் பண்ணுறேன். டே டைமில் ஓப்பன் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் எ பேரலல் சேனல் ஃபார்மேஷன் இந்த இடத்துல இருக்குது. எக்ஸாக்ட் பேரலல் சேனல் பர்ஃபெக்டாக இந்த ப்ரைஸ், அதாவது இந்த பேரலல் சேனல் வரும்போது எல்லாமே மார்க்கெட்டு ரெசிஸ்டண்ட்டு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட்டு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட்டு, சப்போர்ட், சரிங்களா? பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ஜோன் ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லியில் ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த 690 ப்ரைஸ் ஜோன் வரும்போது 680, 690 இந்த ஜோன் வரும்போது எல்லாமே பவுன்ஸ் எடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடணும். இந்த பேரலல் சேனல் வந்து இப்போ பர்ஃபெக்டாக பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4 முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வியூ கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் வந்து டவுன் சைடில் எடுக்கலை. பட் ஆனால் இன்சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் போல் ஒரு சப்போர்ட் லைன் வந்து இன்சைடில் இருக்குது. இந்த லைனும் நம்ம பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 730 ரூபா. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு இது மாதிரியான விஷயமெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய வீடியோவில் நான் கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இதுக்குண்டான ஸ்டாப் லாஸ் டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்குக்கு உண்டான என்னோட பிக்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? கண்டிப்பாக மேபி அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.